वेदादात्महसि नित्यं कृतं वच्मि सत्यं वच्मि अवत्वाम् अववत्तारम् अवश्रोतारम् अवदातारम् अवदातारम् अवानुजानम् अवशिष्यान् अवपश्चात्तत्तहात् अवपुरस्तत्तहात् अवोत्तरात्तत्तहात् अवदक्षिणात्तत्तहात् अवजोद्वात्तत्तहात् अवधरात्तत्तहात् गुरुसाक्षात् परब्रह्म तस्मै श्री गुरुवे नमः। गुरुवे सर्वलोकानां विषये पौराणिनां निधये सर्वविद्यानां ओम ध्रुवन्ते राजा वरुणो ध्रुवन्ते हो बृहस्पतिः ध्रुवन्ते इंद्रश्च राष्ट्रं धारयतां ध्रुवम् अस्य श्री अग्निज्ञान महामन्त्रस्य वास्तु पूजा ಸೇರಿದು ಬರ್ತಾರೆ दासनो देवता वां बीजं स्वाहा शक्तिः स्वाहा एकम् उदाहरण प्रत्यते नमः स्वस्ति पुनर्नेवताभ्यो नमः। ओम गणानां त्वा गणपतिं भवामहेनां कविं कवीनावोष्टवस्तवं ज्येष्ठराजं ब्रह्मणां ब्रह्मणस्पदान् शृण्वन्नोदे विसीद साधन गुस्वाहा बज्जो सुत बोल महागणाधिपति स्वाहा वक्रतुंड महाकाय कोटि सूर्य समप्रभा अविघ्नं कुरु मे देवा सर्वकार्येषु सर्वदा स्वाहा। ओम गणानां त्वा गणपतिं भवामहेनां कविं कवीनावोष्टवस्तवं ज्येष्ठराजं ब्रह्मणां ब्रह्मणस्पदान् शृण्वन्नोदे
காலை முதல் கும்பாபிஷேகத்தின் ஆரம்பமாக இருக்கக்கூடிய பூர்வாங்க பூஜைகள் அனைத்தும் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதன் அங்கமாக மாலை வேளையிலே விக்னேஸ்வர பூஜை உண்யாக வாஜனத்துடன் தொடர்ந்து மிருசங்கிரகணம் அங்குரார்ப்பணம் என்று சொல்லக்கூடிய பூமி பூஜையாகப்பட்டதை செய்வித்து அதனைத் தொடர்ந்து வாஸ்து சாந்தி பிரவேச பலி ஆகிய விசேஷகரமான பூஜைகள் செய்வித்து அதனைத் தொடர்ந்து யஜமான சங்கல்பம் என்று சொல்லக்கூடிய சங்கல்பம் செய்வித்து அதனைத் தொடர்ந்து எஜமானர்கள் ஊர் பொதுமக்கள் அனைவருக்கும் ரக்ஷாபந்தனம் என்று சொல்லக்கூடிய காப்பு கட்டக்கூடிய நிகழ்ச்சியாகப்பட்டது நடைபெற உள்ளது. பக்தகோர் மெய்யன்பர்கள் ஊர் முக்கியஸ்தர்கள் ஆலய பூஜாரி அவர்கள் அனைவரும் தவறாமல் வந்து கங்கணம் கட்டிக்கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதுபோல் அது இல்லாமல் கங்கணம் கட்டிக்கொள்ள விருப்பமுள்ள பக்தர்கள் அனைவரும் வந்து கங்கணம் கட்டிக்கலாம். கங்கணம் கட்டிக்கொள்ளுபவர்கள் எல்லாருமே நம்ம கோவில 48 நாள் மண்டல பூஜை வச்சிருக்கிறோம் அப்படின்னா 48 நாள் விரதம் இருக்க வேண்டியது. இல்ல சுவாமி நாங்க 24 நாள் தான் வச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி இருந்தா 24 நாள் விரதம் இருக்க வேண்டியது. இல்ல சுவாமி நாங்க 12 நாள் தான் பூஜை வச்சிருக்கிறோம் அப்படின்னா அந்த 12 நாள் விரதம் இருக்க வேண்டியது. ஆனா கண்டிப்பா காப்பு கட்டினவங்க எல்லாரும் கண்டிப்பாக விரதம் இருக்கணும். இந்த விரதம் இருக்கிறதுனால என்ன பலன் அப்படின்னா நம்ம என்ன கேட்கிறோமோ அது அப்படியே நமக்கு கிடைக்கும். இந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே அம்மா வந்து என்ன அப்படின்னா இஷ்ட தெய்வமாகவும் குலதெய்வமாகவும் இருக்கிறார். நம்ம குலத்துக்கே நாயகியாக இருக்கக்கூடியவள். அவளுக்கு நம்ம ஒரு விஷயம் பண்றோம் அப்படின்னா அவன் நமக்கு பண்றதை எல்லாமே இரட்டிப்பு மடங்கு தருவான். அதனாலதான் ஒரு விஷயம் பண்றோம் அப்படின்னா அத கங்கணம் கட்டிக்கிட்டு பண்ணாம அவன் அப்படின்னு சொல்லறதுக்கு உண்டான முதல் காரணமே அதுதான். அதனால பக்தர்கள் எல்லாருமே முக்கியஸ்தர்கள் ஊர் பூஜாரி கங்கணம் கட்டிக்கொள்ள விருப்பம் உள்ள பக்தர்கள் எல்லாரும் இன்னும் ஒரு 5 நிமிஷத்துல கோயில் கிட்ட வந்துட்டீங்க அப்படின்னா ஆலயத்தின் சார்பாக கங்கணமாகப்பட்டது கட்டப்படும். கட்டிட்டு அதுல இருந்து எல்லாருமே விரதம் இருக்க வேண்டியது. விரதம் இருக்கக்கூடிய உண்டான கோட்பாடுகள் எல்லாத்தையும் அடுத்து ஒவ்வொரு விஷயமா சொல்லுவேன். அடுத்தபடியாக எங்க அண்ணன் இப்பவே சொல்ற சாமி இப்பவே விரதம் இருக்கிறது எல்லாத்தையும் சொல்லிடு அப்பதான் வருவாங்க அப்படிங்கிறாரு. விரதம் இருக்கிறது அப்படின்னா காலையில சாயந்தரம் 2 நேரம் குளிச்சுக்கணும். படுக்கையில படுத்துக்க கூடாது. சபரிமலைக்கு மாலை போட்டீங்கன்னா எப்படி இருப்பீங்களோ அந்த மாதிரி இருக்கணும். சாயந்தரம் காலையில 2 நேரமும் தவறாம கோயிலுக்கு வரணும். நம்ம கோயில இப்ப மண்டல பூஜை நாளை மறுநாள்ல இருந்து சனிக்கிழமையில இருந்து மண்டல பூஜை ஆரம்பம். அந்த மண்டல பூஜை வைபவத்திற்கு கங்கணம் கட்டி கண்டவர்கள் எல்லாருமே கோயிலுக்கு வரணும். கோயிலுக்கு வந்து சுவாமி தரிசனம் பண்ணணும். நான் இப்ப பேசக்கூடியது எவ்வளவு தூரத்துக்கு கேட்கறதுன்னு தெரியல. காலையில கூட்டத்தை பார்க்கும் போது அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு. அடடா இந்த சின்ன சந்துக்குள்ள இவ்வளவு கூட்டம் வருது அப்படின்னு. இப்ப பார்த்தா யாரையும் காணும். மொத்தமே என்ன ஒரு 25-30 பேர் தான் இருக்கிறீங்க. காலையில குடம் எடுக்கிறதுக்கும் ஆத்துக்கு போறதுக்கு மாத்திரம் அவ்வளவு கூட்டம் வந்தீங்க. கும்பாபிஷேகம்னா நாளைக்கு காலையில பண்றது கிடையாது. கும்பாபிஷேகம் இன்றைக்கு காலையில இருந்து பண்ணது எல்லாமே அந்த கும்பாபிஷேகத்துக்கு உண்டான வேலைதான். இது எல்லாமே இது அத்தனையுமே முழுசா பார்த்தாதான் கும்பாபிஷேகம் பார்த்த மொத்த பலன் கிடைக்கும். நாளைக்கு காலையில 9:10 கும்பாபிஷேகம்னா கரெக்டா 9:50க்கு வந்துட்டு மேல கோபுரத்தை பார்த்தா கிடைச்சிடாது புண்ணியம். ஆரம்பத்துல இருந்து முடிவு வரையும் இருந்து பார்த்தோம் அப்படின்னாதான் அந்த கும்பாபிஷேகத்துக்கு உண்டான பலன் கிடைக்கும். ஆலயம் செல்வது சாலம் நன்று. கோபுர தரிசனம் சாப விமோச்சனம். ஒரு கும்பாபிஷேகத்தை கண்ல பார்த்தோம் அப்படின்னா 12 வருஷம் கோயிலுக்கு போனதுக்கு உண்டான பலன் ஒரே ஒரு நாள்ல கிடைக்கும். அந்த ஒரு நாள் எப்போ அப்படின்னா இந்த கும்பாபிஷேகத்திற்கு முன்னாடி இன்னைக்கு நம்ம கோவில் இருக்கக்கூடிய வசதிக்கு தகுந்த மாதிரி நம்ம இன்னைக்கு காலையில இருந்து பூஜை ஆரம்பிச்சிடும். குறிப்பிட்ட பெரிய கோயில் எல்லாம் எடுத்தோம் அப்படின்னா கும்பாபிஷேகத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி இருந்து பூஜை எல்லாமே ஆரம்பிச்சிருவாங்க.
அந்த ஒரு வாரத்துல இருந்து நடக்கக்கூடிய பூஜைகளை எல்லாத்தையும் தொடர்ந்து பார்த்து அந்த கும்பாபிஷேகத்தை அன்னைக்கு அந்த கும்பாபிஷேகத்தை கண்ட பார்க்கும் பொழுது 12 வருஷம் தொடர்ந்து கோயிலுக்கு போய் தினமும் 2 நெய் விளக்கு ஏற்றி சாமி நமஸ்காரம் பண்ணா என்ன புண்ணியம் கிடைக்குமோ அந்த புண்ணியம் இந்த கும்பாபிஷேகம் பார்க்கும் போது கிடைக்கும். அவ்வளவு பலம் கும்பாபிஷேகத்தை கண்ட பார்க்கறது. சாமான்யமா எல்லாராலையும் கும்பாபிஷேகம் பண்ணிட முடியாது. பெரிய பெரிய ராஜாக்கள் எல்லாம் கும்பாபிஷேகம் பண்ணாங்க, பெரிய பெரிய மன்னர்கள் பண்ணாங்க. இன்னைக்கு அந்த விஷயங்கள்லாம் நமக்கு சர்வசாதாரணமா இருக்குது அப்படின்னா அந்த அளவுக்கு அம்மா நமக்கு எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணியிருக்கா. அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி, அவளுடைய அனுகிரகம் இல்லை அப்படின்னா அணுவும் அசையாது. அவன் நினைக்கணும் இந்த கும்பாபிஷேகத்துல இங்க நம்ம இங்க இருக்கணும் அப்படின்னா அவன் நினைக்கணும். இப்ப நான் சொல்லக்கூடிய விஷயத்த காதல கேட்கணும் அப்படின்னா அதுக்கும் அவன் நினைச்சிருக்கணும். இல்லை அப்படின்னா அது நடக்காது. அவ்வளவு விசேஷமானது இந்த கும்பாபிஷேகம். அமைதி வேணும். முதல்ல ரொம்ப முக்கியம் வந்து கோயிலுக்கு போனா முதல்ல அமைதி வேணும். அமைதி இல்லை அப்படின்னாவே நீங்க கோயிலுக்கு போனதுக்கு உண்டான பலனும் இல்லை, கும்பாபிஷேகத்தை பார்த்த பலனும் இல்லை, மனிதனா வாழ்ந்த பலனும் இல்லை. அரிது அரிது மானிடராய் பிறப்பது அரிது. அதிலும் அரிது ஊன் செவிடு ஊனம் இல்லாத பிறப்பது அதை விட அரிது. நம்ம எல்லாம் நல்லா பிறந்திருக்கிறோம் அப்படின்னா அதுக்கெல்லாம் அம்மா பண்ண அனுகிரகம் தான். அந்த அனுகிரகத்தை நம்ம அம்மா நமக்கு கொடுத்துருக்கா அப்படின்னா அந்த விஷயத்தை நம்ம தான் பாதுகாத்துக்கணும், நம்ம தான் நல்லது பண்ணணும். அதை விட்டுட்டு சதா சர்வ காலம் பேச்சுதான். பேசாத நாட்கள் எந்த நாட்களும் கிடையாது. என்னமோ ஐயர் வந்தாரு, என்னமோ சாட்டு கூட்டுன்னு கத்துனாரு, போயிட்டாரு அவர் பாட்டு. யாருக்கோசம் ஐயர் கும்பாபிஷேகம் பண்றாரு? பண்ணக்கூடிய பூஜை எல்லாமே யாருக்கோசம் பண்றாங்க? இந்த கோயில் யாருக்கோசம் கட்டியிருக்காங்க? எல்லாமே நமக்கோசம் தான். தெய்வம் கொடுத்த ஒவ்வொரு விஷயமும் நமக்கோசம் கொடுத்ததுதான். எதுவுமே தெய்வத்துக்கோசம் எடுத்துக்கிறது கிடையாது. இதுக்கு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, கோயில்ல ஒரு பிரசாதம் பண்றோம், பிரசாதம் கொண்டு போற சுவாமி கிட்ட வச்சு நைவேத்தியம் பண்றோம். சுவாமி பாப்பார், சுவாமி தொட்டுப்பார், நீயே எடுத்துக்கோ. கோயிலுக்கு தேங்காய் பழம் கொண்டு போவோம், உடைச்சு நைவேத்தியம் பண்ணுவோம், சுவாமி பாப்பார், தொட்டுப்பார், நீயே எடுத்துக்கோ. எல்லாத்தையுமே நமக்கு தான் தராரு சுவாமி. சுவாமிக்கு கொடுக்கக்கூடிய விஷயம் மூணே விஷயத்தின் மூலமா மட்டும்தான் சுவாமிக்கு போய் சேரும். ஸ்வாஹா சுதா நமஹா, இந்த 3 விஷயத்தின் மூலமா மட்டும்தான் உள்ள போகும். முதல் விஷயம் ஸ்வாஹாகாரம். ஸ்வாஹா அப்படின்னா ஹோமத்துல சேர்த்தக்கூடியது, அது சுவாமிக்கு போய் சேரும். அடுத்து சுதாகாரம், தண்ணியின் மூலியமாக அர்க்கியம் வர்றது, சுவாமிக்கு அபிஷேகம் பண்ற பாத்தீங்களா அது. அடுத்து நமஹாகாரம், பூக்களால சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணக்கூடியது. இந்த 3 விஷயமா பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே தெய்வத்தை போய் சேரும். மற்றது எல்லாமே சுவாமி நமக்கே கொடுத்துருவார். இதை இப்படிதான் பண்ணணும் அப்படின்னா அப்படிதான் பண்ணணும். அப்படி பண்ணோம்னா மட்டும்தான் எல்லா விதமான விஷயங்களும் சுவாமி நமக்கு தருவார். இல்ல அப்படின்னா நித்திய காலம் வந்து இந்த டிவில, இந்த பாலா போன டிவி, சன் டிவி, அதுல நாடகத்தை பார்த்து ஒவ்வொன்றும் ஒப்பாரி வச்சுட்டு இருக்கிற மாதிரிதான் நம்ம குடும்பம் இருக்கும். நம்ம குடும்பங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னா நம்ம நல்லதை பார்க்கணும், நல்லதை பேசணும், நல்லதை நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லி தரணும். இதை பண்ணோம் அப்படின்னாலே நம்ம வாழ்க்கையில் நல்லா இருக்கும். மனிதர்களுக்கு எல்லாருக்குமே வந்து பேதமே கிடையாது. சுவாமி கொடுத்தது எல்லாமே வந்து சமமாதான் கொடுத்திருக்கிறார். மனிதனாக பார்த்துதான் எல்லாத்துலயுமே வந்து பேதம் வந்து வர ஆரம்பிச்சது. பேதம் இல்லாத இருக்கிறதுக்கோசம் தான் ஆலயமே. ஆலயத்திற்கு போகும்போது எல்லாருமே ஒண்ணுதான், தெய்வத்தின் முன் எல்லாருமே ஒண்ணுதான். அதனால ஆலயத்திற்கு போகும்பொழுது முடிஞ்ச அளவுக்கு பேசவே பேசாதீங்க, அது ரொம்ப உத்தமம். இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் என்ன அப்படின்னா, 2 நண்பர்கள் இருந்தாங்க. இந்த நண்பர்கள் 2 பேர் வந்து வெளியே வந்தாங்க. ஒருத்தன் மச்சான் வா கோயிலுக்கு போலான்னு கூப்பிட்டான். ஒருத்தன் மச்சான் நான் படத்துக்கு போறலாம் வாடா அப்படின்னு ஒருத்தன் கூப்பிட்டான். ஒருத்தன் கோயிலுக்கு போலான்னு கூப்பிட்டான், ஒருத்தன் படத்துக்கு போலான்னு கூப்பிட்டான். 2 பேருமே அவன் கூப்பிட்ட இடத்துக்கு எவனும் போல. கோயிலுக்கு கூப்பிட்டவன் கோயிலுக்கு போயிட்டான், படத்துக்கு கூப்பிட்டவன் படத்துக்கு போயிட்டான். ஆனா
கோயிலுக்கு போனவனுக்கு கிடைச்சது என்ன அப்படின்னா, அவன் நினைப்பு ஃபுல்லா எங்க இருந்துச்சு அப்படின்னா, ஐயோ மச்சான் படத்துக்கு போயிட்டானே, என்ன விட்டே படத்துக்கு போயிட்டானே அப்படின்னு அவன் நினைப்பு. படத்துக்கு போனவனுக்கு அடடா மச்சான் கோயிலுக்கு கூப்பிட்டானே, கோயிலுக்கு போகாத விட்டுட்டுமே, இன்னைக்கு சுவாமி எப்படி இருந்தாரோ, என்ன அலங்காரத்துல இருந்தாரோ சுவாமி, அவரை பார்க்க முடியாத போச்சே அப்படின்னு அவனுக்கு நினைப்பு. இவன் கோயிலுக்கு போயும் இவனுக்கு புண்ணியம் இல்ல, அவன் கோயிலுக்கு போகாதே அவன் புண்ணியத்தை சம்பாதிச்சிட்டான். உள்ளம் நல்லா இருக்கும். கோயிலுக்கு போனா அமைதி வேணும். முதல் விஷயமே அமைதி. அதனாலதான் ஆலயத்திற்கு மறுபெயரே ஆலயம், கோயிலுக்கு மறுபெயர் ஆலயம். ஆலயம் அதாவது இந்த மனசு சுவாமி கிட்ட உருகணும். ஊன் முருகி உள்ளம் முருகி சுவாமி கிட்ட கேட்கணும். எதுவா இருந்தாலும் என்னமோ போறோம், கோயிலுக்கு போறோம், என்னமோ தேங்காய் பழம் உடைக்கிறோம், சாமியை கும்பிடுறோம் அப்படின்னு கிடையாது. நித்திய காலம் இங்க இருக்கிறவங்க எல்லாருமே இன்னைக்கு சாமானிய மனிதர்கள் எல்லாருமே அந்த காலத்துல தான் அப்படி இருந்தாங்க. காலையில எல்லாரும் விவசாயத்துக்கு போவாங்க, யாரும் குளிக்க மாட்டாங்க. மத்தியானத்துக்கு மேல வந்துதான் குளிச்சுட்டு அவங்க வீட்டுல வேலையை பார்ப்பாங்க. ஆனா இன்னைக்கு சாமானிய மனிதர்கள் முதற்கொண்டு எல்லாருமே காலையில குளிக்காம யாரும் வெளியே போறதில்லை. இன்னைக்கு அந்த நிலைமைக்கு எல்லாரும் வந்துட்டாங்க. ரொம்ப சந்தோஷம். அப்படி வரும்போது இப்படி கோயில கிராஸ் பண்ணி போகும்போது ஒரு நிமிஷம் கோயிலுக்கு முன்னாடி வண்டியை நிப்பாட்டி, அம்மா நீ நல்லா இருக்க, நான் நல்லா இருக்கேன், என்ன பார்க்கணும் அப்படின்னு அம்மா கிட்ட ஒரு வார்த்தையான கேட்டு போகுது. இங்க மட்டும் கிடையாது, எந்த கோயிலா இருந்தாலும் சரி, தெய்வத்தை நம்ம எந்த அளவுக்கு நம்ம நித்தியம் நம்ம பார்த்துக்கிறோமோ அந்த அளவுக்கு தினமும் நம்ம தெய்வம் நம்மளை பார்த்துக்கிறோம். இதுக்கு சின்ன உதாரணம் என்ன அப்படின்னா, தெய்வம் இல்ல அப்படின்னா நம்மள பாத்துக்காத சாமி அப்படின்னா கிடையாது, பாத்துப்பாரு. மரம் வச்சவனுக்கு தண்ணி ஊத்த தெரியும், ஆனா தினமும் தண்ணி ஊத்துறவனுக்கும் என்றைக்கோ ஒரு நாள் தண்ணி ஊத்துறவனுக்கும் வித்தியாசம் நிறைய இருக்கு. நம்ம தெய்வத்துக்கிட்ட போனோம்னா நித்திய காலம் நம்ம போய் 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 சுவாமி கிட்ட போய் கேட்டோம் அப்படின்னா, தினமும் நம்ம போய் அவர்கிட்ட சொல்லிட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு நிறைய தருவார். நமக்கு வச்சுக்கிறதுக்கு இடம் இருக்காது. போய் சாமி கிட்ட போய் கேட்கறதே போய் எனக்கு ஒரு 1000 கிலோ தங்கம் கொடு, ஒரு 10,000 கோடி ரூபாய் சொத்தை கொடுன்னு போய் கேட்கறது கிடையாது. நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வத்தோடு இருக்கும். இன்னைக்கு வாழ்றதுக்கு தேவை என்ன இருந்தா நமக்கு போதுமோ அது குரு சுவாமி போதும் அப்படின்னு சுவாமியை கேட்டோம் அப்படின்னா சுவாமி நமக்கு நிறையவே தருவார். ஏன்னா இந்த கலியுகத்தினுடைய தர்மமே அதுதான், கேட்டாதான் கிடைக்கும். தெய்வமே ஆனாலும் கேட்டாதான் கிடைக்கும். அவர்கிட்ட போய் நம்ம போய் கேட்கணும் சுவாமி. ஆனா அவர்கிட்ட நம்ம போய் கேட்கறது எப்படி கேட்கிறோம்? பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க என்ன சரியில்லை, அவன் எனக்கு ரொம்ப கண்ணு வைக்கிறான், அவர்கிட்ட இருந்து எல்லாத்தையும் நான் குடிக்கிறணும் அப்படின்ற எண்ணம். அவன் கெட்டு போயிடும், இவன் கெட்டு போயிடணும்ன்ற எண்ணத்தோட தான் இன்னைக்கு எல்லாரும் மனிதர்கள் எல்லாருமே வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அந்த எண்ணமே இருக்கக்கூடாது. நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னா நம்மளை சுத்தி இருக்கிறவங்க நல்லா இருக்கணும் அப்படின்ற எண்ணம் ரொம்ப முக்கியம். அதனால கோயிலுக்கு போகும் பொழுது நல்லதை நினைங்க, நல்லதை பேசுங்க, குழந்தைங்களுக்கு நல்லதை சொல்லி கொடுங்க. ஏன்னா இன்றைய ஒரு நாள், நாளைக்கு காலையில அதிகபட்சம் மணி 11 மணி, அதுக்கப்புறம் நாங்க எல்லாம் கிளம்பி போயிடுவோம். அதுக்கப்புறம் அம்மா உங்ககிட்ட தான் இருக்க போறா. இத இருந்து பார்த்துக்க வேண்டிய பெரிய பொறுப்பு. என்னமோ கோயில் கட்டிட்டோம் அப்படின்றது கிடையாது. இதுக்கு மேல நீங்க கோயிலை பார்த்துக்கிறது தான் உங்களுடைய பெரிய திறமையே. இன்னைக்கு கோயிலை கட்டணும், கும்பாபிஷேகம் பண்ணிட்டோம், 48 நாள் மண்டல பூஜை பண்ணிட்டோம் அப்படின்னா முடிஞ்சிருது கிடையாது. அதுக்கப்புறம் ஆண்டுதோறும் அதுக்கு அவளுக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் பார்த்துக்கிறது தான். இதுக்கு என்ன அப்படின்னா, ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறது பெருசு கிடையாது, ஒரு குழந்தைய பெற்றுக்கிறது பெருசு கிடையாது. அந்த குழந்தைய நல்லபடியா வளர்த்து அவள் ஒரு பெரிய மனுஷியா ஆக்குறதுலதான் இருக்கிறது. நாளைக்கு கும்பாபிஷேகம் முடிஞ்ச உடனே அந்த மண்டல பூஜை முடிகிற வரை அம்மா குழந்தைதான். நமக்கு குறிப்பிட்ட அபிஷேகங்கள் தான், கண்ணி எறிகிற மாதிரி வஸ்துக்கள் அபிஷேகம் கிடையாது. இந்த மாதிரி கோட்பாடுகள் நிறைய இருக்குது. இப்பவே பூஜைக்கு உண்டான நேரங்கள் அதிகமா போயிட்டு இருக்கிறவங்க காரணத்தினால கங்கணம் கட்டிக்கொள்ள இருக்கக்கூடிய பக்தர்கள் எல்லாரும் உடனடியாக ஆலயத்துக்கு வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கோயில் பூஜாரி முதல்ல யார் கோயில்
चक्षुषे यो वश्रुतमोरसः तस्य भाजेते अनः रामो यस्य क्षयाय गोदावरी सरस्वती नर्मदा सिन्धु कावेरी जलस्मिन् सन्निधम् ओम दक्षिणोरावणीमहे गातं यज्ञाय गातं यज्ञवहवे देवे स्मृतिरस्तु नः निर्माणोद्यः अर्धं व्यापदे जनं सन्ना अस्तद्विपदे यदुरजापरजः सहस्राक्षसहस्रभात् सभोगिं विश्वतरुत्वा अत्यधिष्ठध्वजाङ्गुलं पुरुष येवेदकं सर्वं यद्भूतं यच्चौर्यम् उदामृतत्वस्य जानः यदन्नेनातिरोहति एतावानस्य महिमा अतोऽध्यायागस्य पूर्वशः पादोहस्य विश्वभूतानि त्रिपादस्यामृतं देवे त्रिपादोर्बहुदैपुरुषः पादोहस्यः भव पुनः ततो विश्वं विक्रामत साधनानसने अवे तस्माद्विरडजायत विराजो अधिपुरुषः तदातो अत्यरेचत तस्माद्यज्ञा सर्वभूतः संवृतं वृषभाज्यं पशुपस्यागच्छते वायुव्यान अरण्यान् ग्राम्याश्रये तस्माद्यज्ञा सर्वभूतः वृषस्रामाणि जग्निरे छन्दागोद जग्निरे तस्मात् जाता वयः यत्पुरुषं वदतः तदिदाभ्याकल्पयन् मुखं किमस्य कौवाः सावोराभागावक्षयते ब्राह्मणः मुखमासे बाहो राजन्यकृतः घोरो तदस्य यत्नगो जातः चक्षुर्यो अजायत मुखादिन्द्रस्याग्निश्च प्राणाद्वायुरजायत नाभ्या आसीदन्तरिक्षम् कृष्णाद्यौसावत्पताम् मध्याम्बो निर्दिशश्रोत्रात् तदालकाशम् अकल्पायन् वेदाहमेकम् पुरुषम् महान्तम् आदित्यवर्णम् कमतस्य भारे सर्वाणि रूपाणि विचित्य धीरः नामानि कृत्वा अभिवदन् यदास्ते दाता पुरस्ताद्यमुदाजहार विद्वान् पुरुषदस्यान्यासन् शेषनाकम् महिमानस्वजन्ते यत्र पूर्वे साध्यासन्ति देवाः मध्यस्वम्भूतप्रतिवीरसाच्य विश्वकर्मण समवर्तसादे तस्यत्वष्टावितुतध्रुवमेते तत्पुरुषस्य विश्वमाजानमग्रे वेदाहमेकं पुरुषं महान्तम् आदित्यवर्णम् सर्वाणि रूपाणि विचित्य देव नामानि कृत्वा अभिवदन् यदास्ते दाता पुरस्ताच्य मुदाजहार चक्रत्र विद्वान् विजतस्रः तमेवं विद्वान् अमृतः भवति नान्यपन्थ विद्यते येनाय प्रजापतिश्चरति गर्भे अन्तः अजायमानो बहुधा विजायते तस्य वीरः परिजानन्ति योनिम् मरेतीनां मरणिष्यन्ति वेदसः यो देवेभ्यो अदवहति यो देवानां पुरोहितः पूर्वो यो देवीः स्वस्तिरस्तुनः स्वस्तिर्मानो जव्यः ऊर्ध्वं विलापवे गजम् सन्ना अस्त्वद्विरदे किञ्चविष्टरे ॐ जां देश्यान्ते प्रभातामिष गजवन्तीं श्रियं भवते देवदिश्चमुद्धारम् तां भग्नीं शरणमहं प्रपद्ये तदस्मैर्मेन शुभाङ्गणे आदित्यवर्णे तपसोऽधि जातवनस्पतिस्तवन् मोक्षातः तस्य प्राहानिरोधानुबन्ध मायान्तरायाश्च भास्यालक्ष्मीः वैद्यमां देवतझटिरतिष्ठवन्धासः राजभोतास्मिन् राष्ट्रेऽस्मिन् कीर्तिरद्धिम् चन्द्राहिरण्मयीं लक्ष्मीं जातवेदो महाभाः आर्द्रां लक्ष्मीं जातवेदो महाभाः
முடியுமோ அதை எல்லாத்தையும் பாருங்க. காப்பு கட்டிக்கிட்டவங்க, ஊர் முக்கியஸ்தர்கள் எல்லாருமே இங்க இருந்து என்ன வேணும் ஏது வேணும் எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. அதுக்கோசரம் காப்பு கட்டதே முதல்ல அப்படின்றதுக்கோசரம் தான். காப்பு கட்டணும்னே நம்ம வீட்டுக்கு போறதுக்கோசரம் காப்பு கட்டுறது கிடையாது. கோயில் கிட்ட என்ன வேலை இருக்குதோ எல்லாத்தையும் பார்த்துக்கணும். पुष्पवान् प्रजावान् पशुमान् भवति चन्द्रम् आवा अवां पुष्पम् पुष्पवान् प्रजावान् पशुमान् भवति य एवं वेद योपाम् आयतनं वेद आयतनवान् भवति अग्निर्वा एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ति प्रचोदयात् स्वाहा। ॐ वक्रतुण्डमहाकाय कोटिसूर्यसमप्रभा गणपतिं नमामहेनां कैतवीरामस्वरम् विश्वराजं ब्रह्मणां ब्रह्मणस्मदानुष्ठन्नमेकविंशकैलाभवस्तवत्सवं ज्येष्ठराजं ब्रह्मणां ब्रह्मणस्पद आनस्मदं ज्येष्ठराजं ब्रह्मणस्पद आनस्मन्नोदवस्ये दशागमद्य स्वाहा। ॐ वक्रतुण्डमहाकाय स्वाहा बृहस्पतये स्वाहा स्वाहा बृहस्पतिग्रहाय स्वाहा भूर्भुवस्वः बुधग्रहाय स्वाहा बृहस्पतिग्रहदेवताय स्वाहा प्रजापतिदेवताय स्वाहा 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 राहुग्रहाय स्वाहा राहुग्रहाय स्वाहा प्रजापतिदेवताय स्वाहा अदकेतं पराजतं कालकरणं रत्रं भद्रं संकेतं स्वाहा यदग्रहाय स्वाहा स्वाहा आज्ञाय स्वाहा स्वाहा ओमार्याय स्वाहा स्वाहा राजाय स्वाहा रामणाय विद्महे हस्ताय धीमहि तन्नो महारानी प्रचोदयात् स्वाहा। कात्यायनाय विद्महे कन्याकुमारी धीमहि तन्नो दुर्गे प्रचोदयात् स्वाहा। रामणाय विद्महे हस्ताय धीमहि तन्नो महारानी प्रचोदयात् स्वाहा। कात्यायनाय विद्महे कन्याकुमारी ఫస్ట్ ఆసి పట్టి తీసేయండి తెచ్చుకోండి ఫస్ట్ పెట్టండి కింద పెట్టండి ఫస్ట్ ఛానల్లో పోరుమా Salud.